ஹாய் காய்ஸ். டுடே வீடியோ என்ன அப்படின்னா வெஜிடபிள் vlogs. அது என்ன வெஜிடபிள் vlogs அப்படின்னு பார்க்கலாமா? எங்கள் ஊர் சந்தையில் நான் வாங்கின காய்கறிகள்னால் என்னென்னு பார்க்கலாம். என்ன தான் சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா நிறைய ஃபோனில் இருக்க ஆப்ஸ் யூஸ் பண்ணி வாங்குகிற வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி மார்க்கெட்டில் போய் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வாங்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க காய்கறியாக வாங்கலாம். அதனால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எல்லா வாரமே வீக்லி ஒரு 2 டேஸ் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி நான் போய் வாங்குவேன். மெயினாக வந்து மண்டே, அதுக்கப்புறம் தேர்ஸ்டே, இந்த 2 டேஸில் வந்து நான் வெஜிடபிள்ஸ் வாங்குவேன். நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணிக்க மாட்டேன் ஃப்ரிட்ஜில். அதனால் இந்த வீக் நான் வாங்கினது எதுனா கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா எல்லாம் சேர்த்தியும் வெறும் 10 ருபீஸ்க்கு இவ்வளோ கிடைக்கும். அதுக்கப்புறம் நாளைக்கு டியூஸ்டே அப்படின்றனால சாமி கும்பிட்றதுக்காக பூ வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் தேங்காய் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் எப்பயுமே ஒரு பாட்டிக்கிட்ட வந்து இந்த அப்பளம் வாங்குவோம். ஸோ அது வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பீட்ரூட். மெயினாக எங்கள் வீட்டில் வந்து பீட்ரூட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏபிசி ஜூஸ்க்கெலாம் இல்லைங்க, சட்னி பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா பொரியல் தான். ஸோ இது 2க்கு யூஸ் பண்ணனால பீட்ரூட் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் கேரட்டும் அதே மாதிரி சட்னி வைப்பேன். கேரட் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பொரியல் பண்ணுறதுக்காக கேரட் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் புலாவ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் உப்புமா பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் சேமியாவுக்கு, ஈவன் மேகிக்கு கூட கொஞ்சம் அதிகமாக வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுறதுல கேரட் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா இது எல்லாமே சேர்த்து இந்த கேரட் 10 ருபீஸ் தான் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப கம்மியான ப்ரைஸில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து எங்கள் ஊர் சந்தையில் வாங்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இதுவுமே அதே மாதிரி தான். இவ்வளோ பச்சை மிளகாமே வெறும் 10 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். இங்கே வந்து கேஜி கணக்காக இருக்காது. இப்போ நம்ம போய் சூப்பர் மார்க்கெட்டில் எத்தனை கேஜின்னு சொல்லிட்டு நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இங்கே இருக்காது. ஒரு தட்டில் ஃபுல்லாக எடுத்து வச்சுருப்பாங்க. தட்டு கணக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஊர் இங்கே வந்து நான் வந்ததுக்கப்புறம் பார்த்தப்போ கூறுக்காய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இங்கே வந்து இருக்கும். அதனால் இப்படி வாங்கினது தான் இது. வந்தோடனே இந்த மாதிரி பிரித்து இந்த மாதிரி கவர் எடுத்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் ஃப்ரிட்ஜில். அது ஒரு எப்படியும் ஒரு 4-5 நாள் வரைக்குமே கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அதே மாதிரி மெயின்டைன் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் அதுக்குள்ளே தீர்த்துக்க பார்ப்பேன். இல்லாத பட்சத்தில் ஒரு 1 வீக்குக்குள்ளேயாவது நான் அதை மறுபடியும் நான் பண்ணிவிடுவேன். எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறமா இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வாங்கிட்டு வரோம் இல்லையா, இதை வந்து மொத்தமாக ஒன்றா எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேகமாகவே கெட்டு போயிடும். அதனால் எப்பயுமே எல்லா வெஜிடபிளுமே செப்ரேட்டாக பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்கும் வரும். அதனால் எப்பயுமே எல்லா காய்கறியும் தனித்தனியாக பிரித்து இந்த மாதிரி ஒரு கவர்லேயோ அப்படி இல்லைன்னா ஒரு பாக்ஸ்லேயோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இப்படி தான் ஸ்டோர் பண்ணி வச்சிட்ருக்கேன். இப்போலாம் எனக்கு எந்த ஒரு காயுமே அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகல. அதே மாதிரி தேங்காவோட ப்ரைஸ் வந்து குறையவே இல்லைங்க. ஒரு தேங்காய் வந்து 20 ரூபா, 25 ரூபா, 40 ரூபா வரைக்கும் இருந்து, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் ஒரு தேங்காய் வந்து 8 ரூபா 10 ரூபாய்க்கு தான் இருக்கும். இப்போலாம் தேங்காய் கொஞ்சம் ரேட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. உங்கள் ஊர் பக்கம்லாம் எவ்வளோன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் புதினாலாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா கொத்தமல்லியில் கொஞ்சம் நிறையாவே எப்படினாலுமே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம்
அழுகுனதெல்லாம் இருக்கும். ஸோ அது இன்னொரு இதில் படும்போது அது வேகமாக கெட்டு போகிறதுக்கான அதிகமாக சான்ஸ் இருக்கிறதுனால எப்பயுமேவும் கொத்தமல்லியையும் புதினா இலையுமேவும் இந்த மாதிரி தனித்தனியாக வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். இதை வந்து நான் ஒரே பாக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப சின்னது அப்படின்றதுனால தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த பாக்ஸ்குள்ளே வைக்கிறப்போ. அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. நீங்கள் இந்த மாதிரி கூர்க்காயெல்லாம் வாங்கி சமைச்சிருக்கீங்களான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இது வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி. அது வரைக்கும் நாங்கள் சூப்பர் மார்க்கெட்லலாம் போய் காய்கறி வாங்க மாட்டோம். பக்கத்தில் இருக்க பலசர கடைன்னு சொல்லுவாங்கள்ல, அண்ணாச்சி கடை, அங்கே தான் போவோம். அங்கேயுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். பட் ப்ரைஸ் வேரியன்ஸ் பார்க்கும்போதும் கேஜி கணக்கு டிஃபர் பார்க்கும்போது கூர்க்காய் இந்த மாதிரி கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இப்போ நான் எடுத்த கேரட்லாம் வந்து நான் இருந்த அம்மா வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நான் வாங்கும்போது கிட்டத்தட்ட 20லேருந்து 30 ரூபா வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து பைசா கொடுத்துலாம் வாங்கினதில்ல. கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி கொஞ்சம் கொடுங்கன்னு கருவேப்பிலை கேட்டு தான் வாங்கியிருக்கோம். தனியாக ஏதாவது பிரியாணி பண்ணுறதுக்கு, இது ரசம் பண்ணுறதுக்கு எதுக்காவது